அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் ஊதியம் நிலுவைத் தொகை வழங்கக் கோரி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகளில் தமிழகத்தில் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு ஆணை வழங்கப்பட்ட நிலையில் ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். கல்லூரி ஆசிரியர்களுக்கான பணி மேம்பாட்டிற்கான அரசாணையை நிறைவேற்றாத விளம்பர அரசை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த விரிவான தகவல். ஜனனி, தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் கல்லூரி 150க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய துணை பேராசிரியர்கள் தற்போது இணை பேராசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள். விளம்பர திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து கடந்த 30 மாதங்களுக்கு முன்பு இணை பேராசிரியர்களாக பதவி உயர்வு பெற்ற பேராசிரியர்களுக்கு அதாவது ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. கடந்த 30 மாதங்கள் ஆகிய அரசாணை வெளியிட்டும் இந்த ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்து கடந்த சில நாட்களாக அரசு உதவி பெறும் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இங்க சென்னை மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தா கல்லூரி, அதே போல மயிலாடுதுறையில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் இந்த உள்ளிருப்பு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த 30 மாதங்களுக்கு முன்பு பதவி உயர்வு பெற்று அரசாணை வெளியிட்டும் விளம்பர திமுக அரசின் உயர்கல்வித்துறை தங்களுக்கு ஊதிய உயர்வை வழங்கவில்லை. கடந்த 30 மாதங்களாக இருக்கக்கூடிய இந்த நிலுவைத் தொகையினை வழங்க கோரியோ உடனடியாக பதவி உயர்வு உள்ளிட்ட அந்த ஊதிய உயர்வு அரசாணையும் வெளியிட கோரி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அரசு உதவி பெறும் பேராசிரியர்களுக்கு இந்த விளம்பர திமுக அரசு நிலுவைத் தொகையை வழங்கவில்லை. இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 150க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் தற்போது, அதாவது கல்லூரி செயல்பட்டாலும் தற்போது அந்த உள்ளிருப்பு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதுல 3000க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விளம்பர திமுக அரசு உடனடியாக 30 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், உடனடியாக ஊதிய உயர்வு தொடர்பான அரசாணையை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், அரசாணையை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் தொடர்ச்சியாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம் என கல்லூரி பேராசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனனி, ராம்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.